டேய் முடிவுறா, நீ விடு மம்மி. இப்படியே பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, என் புருஷன்ட்ட சொல்றேன். ஓ கம்ப்ளைண்டா? நீ உன் புருஷன்ட்ட சொல்லு, நான் இப்ப எங்க அப்பான்ட்ட சொல்றேன். எங்க அப்பா அவ்வளவுதான். உன் புருஷெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க அப்பா முன்னாடி ஒரே குதி. அவ்வளவுதான் அந்த சொட்டையாமுங்க. உங்க அப்பா புருஷன்னா வேற வேறையா? பின்ன இல்லன்றிய நீ? இல்லன்றிய நீ? எங்க அப்பாங்கிற ஸ்டைலுக்கும் உன் புருஷனாங்கிற சொட்டாடே என்ன வீட்டுல தானே? ஏய், உங்க அப்பாவோ என் புருஷனும் ஒரே ஆள் தான்டா. அப்படியா? இல்ல மம்மி, கிடையாது. ஏன்னா எங்க அப்பா கொஞ்சம் புலிசாரி. என் புருஷன் அந்த முட்டாளுன்றியா? பின்ன இல்லன்றியா நீ? உன்ன போய் கட்டிருங்க. ஐயா, மறுபடியும் இதே குடும்பத்துல வந்து போட்டுனா? டேய் டே தாங்கப்பா, அதே மூஞ்சி, அதே மூக்கு, பிச்சுக்கிற தாய் வெளி. ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட வாய் தர மாட்டான். ரைட்ரா. நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படின்னா, பணக்கார வீட்டுல பொறுக்க கூடாது, நம்ம தலையின் திளைய கடல் எழுதி வச்சிட்டாரு போல. வரமொத்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு ஒரு பணக்கார வீட்டுல பொறுக்குவீங்க அப்படின்னு கேட்கலையா அவரு? சரி, நம்ம வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் இருக்கணும்னா வாழ்க்கை. சரடே தகப்பா, போன ஜென்மத்துல மணின்னு பேர் வச்ச உடைய தெரிய எப்படி வாழ்ந்தோன்னு இந்த ஜென்மத்துல நான் பேர் வச்சுக்கிறேன். டிஃப்ரெண்டா வச்சிருக்கேன்டா. என்னது அம்பாடி தகப்பா? டே உனக்கே நேரமா கிட்டாடே. என்னடா டே, ஸ்கூலுக்கு நான் நந்தனே போறேன்ற, ஆனாலும் என்ன விட மாட்டேங்கிறேடா. சனியை உச்சவன ஏன்டா என்ன இப்படி உயிரெடுக்கிறேன்? ஸ்கூலுக்கு போறேன்னா சுடுகாட்டுக்கு போறேன்னா கூட தெரியலையே. ஐயோ, பின்னாடி கார்ல வரவன டேய், நீயாச்சும் வந்து சொல்லடா. இன்னைக்கு சாவுறேன்னு என்னையே தெரியலடா டேய். எவ்வளோ வரைடா சுடுறது? இந்த ஓனாட்டுக்கு சாப்பாடு போட்டு போய் தூங்கு, சாப்பாடு போட்டு போய் தூங்கல. எப்படி தூங்குது பொறுத்த டேய் எந்தடா? டேய் இந்தடா உண்டு நைட் ஆத்தனா ரோட்னா உண்டு சாப்பாடு போடு. ஏன்டா டே, உனக்கு எவ்வளோலா போட்டுருக்கு? நைட் ஆனா ஒரு 2 மணி ஆச்சுனா 1 மணி ஆச்சுனா வந்து சாப்பாடு போடுன்ற. ஏன்டா இப்படி பண்ற? சாப்பாடு போடு. டேய், நான் என்ன பேசினேன் நீ நான் சொல்லுகிறேன். சாப்பாடு பசிக்குது. ஐயோ, நடுராத்திரியில வந்து இப்படி பண்ணுகிறானே. இதே யாருந்தா என் உயிரை பெருகிற? சாப்பாடு போடு. எப்பா, ஒரு நல்ல தூக்கம் போட்டு வந்துட்டோம்டா. ஹை நைனா. ஹேய் சானியா குச்சான, நான் நைனா இவ்வளவு போய் போடுற? இன்னும் போய் கிங் ஆஃப் தி ஜங்கல்ன்றாங்க. அசோக், என்னடா பண்ணுகிற? நீ எல்லாம் இப்படி உட்கார மாட்டிய? அது ஒன்னும் இல்ல மச்சா. டே பாரோட சொல்றா, இன்னையோட 48வது பொண்ணு கூட என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சுடா. ஒரு பொண்ணு கூட என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த வாழ்க்கை எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பிள்ல விஷத்தை தடி வச்சிருந்தேன். அந்த ஆப்பிள் காணும்டா. என்னது ஆப்பிள் விஷத்தை? ஆமாண்டா, ஒரு மாதிரி டேஸ்டா இருக்குதுடா. ஐயோ தலை சுத்துதே, காப்பாத்துங்கடா. வீட்டுக்குள்ள இருக்க பிடிச்சு வெளியே போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனா நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கி தராங்களா? அதுல ஒரு நாள் எங்க அப்பா கறியை கடிச்சு இழுத்தா. அதுல ஒரு பீஸ் தெரியாம வாயில இருந்து விழுந்துடுச்சு. உடனே எங்க ஆத்தா கறி ஒட்ட பீஸை வாயில இருந்து எடுத்துட்டா.